இன்றைக்கி நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட ஒரு ரீசனிங் எனக்கு பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் எழுத்து தொடரின் விடுபட்ட உறுப்பு என்னன்னு கேட்டுருக்காங்க. பாருங்கள், 2x2 7t4 14p12 23l48 அதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா, இது எப்படி போடலான்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஏபிசிடி எழுதிங்க. ஏபிசிடி எழுதிட்டோன்னா அதில் ஒன்றும் இல்லைங்க, 2x2ங்களா பாருங்கள், நான் வரிசையாக எழுதிருக்கேன். 2x2 7t4 இப்போ ஃபஸ்ட்டு உறுப்பு எடுத்துங்க. நாங்கள் எழுதுகிறேன் 2 7 14 அப்புறம் 23. அடுத்து என்ன வரும்? ஃபஸ்ட்டு உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பாருங்கள், இதோட என்ன கூட்டியிருக்காங்க, ப்ளஸ் ஒரு 5 கூட்டியிருக்காங்களா, அடுத்தது ஒரு 7 கூட்டியிருக்காங்களா, 5 7 அடுத்தது இங்கே 9 கூட்டியிருக்காங்களா, 5 7 9 அடுத்து என்னத்தை கூட்டுவாங்க, 11 கூட்டுவாங்க. 23ஓட 11 கூட்டினா என்ன வரும், 34. அப்போ முதல் உறுப்பு என்னென்னு கிடச்சிட்டு நமக்கு 34. அடுத்த ரெண்டாவது பாருங்களேன், எக்ஸு டி பி எல்லு அடுத்து என்னன்னு பாருங்கள், எங்கே இருக்குது, எக்ஸ் இங்கே இருக்கா, எக்ஸ் இங்கே இருக்குது, டி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எக்ஸு வட்டம் போட்டுக்கிறேன், எக்ஸ் இங்கே இருக்குது, டி இங்கே இருக்கா, ரெண்டுத்துக்கு இடையில் எத்தனை மிஸ்ஸிங் இருக்குது, 3 இருக்குது. ஓகேவா, அடுத்து பாருங்கள், டீக்கும் பிக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், டி இருக்குது, இங்கே பி இருக்குது, அப்போ இடையில எத்தனை இருக்குது, 3 இருக்குது. ஓகேவா, அடுத்தது என்ன இருக்குது, எல் இருக்குது, பிக்கு எல்லுக்கும் இங்கே வட்டம் போடுறேன், இடையில 3 இருக்குது. ஓகேங்களா, அப்போ கடைசியில் என்ன வரும், எல்லுக்கு அடுத்தது இந்த 3 உறுப்பை விட்டுட்டு அடுத்த உறுப்பு வட்டம் போடுங்க, என்னது ஹச்சு. அப்போது அடுத்த உறுப்பு என்ன வரும் நமக்கு, ஹச்சு. ஓகேங்களா, இப்போ கடைசி பாருங்கள், 2 4 12 48 பாருங்கள், 2ஓட 2 பெருக்கிறாங்க, 4ஓட 3 பெருக்கிறாங்க, 12ஓட 4 பெருக்கிறாங்க, அதாவது 2 3 4 அடுத்து என்னத்தை பெருக்கணும், 5 பெருக்கணும். அப்போ 48 × 5 என்ன வரும், 48 × 5 8 40 மீதி 4 5 24 24. அப்போது மூணாவது உறுப்பு 240 எங்கே இருக்குது, ஆப்ஷன் 34 H 240 ஆப்ஷன் ஏல இருக்குது. சரிங்களா, இதான் அதோட சரியான ஆன்சர். சரிங்களா, தேங்க்யூ.